ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோமுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் என்னோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, நான் எந்த மாதிரி வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேனுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த முல்லைப்பூ செடியை வளர்த்தி இதிலிருந்து பூ வாங்குறதுக்கு நான் எத்தனை வார்டு போகிறேன்னு எனக்கே தெரியலிங்க. ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம வாசலுக்கு தெரியாது இல்லைங்க. அதுக்கு டெய்லி போடுற மேக்கப்பை போட்டுட்றோணும் இல்லைங்க. நல்ல போட்டியில் நான் அவார்டு வின்னருங்க. என்ற கோலத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீ விவசாயி ஒரு முழம்பூ கொடுப்பேன்னு சொல்லி டெய்லி திட்டிகிட்டே தண்ணி ஊற்றின பாவத்துக்கு சரி திட்டாதேன்னு சொல்லிட்டு 4 பூ கண்ணில் காட்டிட்டு போதுங்க. அப்பப்போ வந்து ஹங்கிங் பாட்டில் வச்சு விட்டுருந்த மணி பிளான்ட் லைட்டாக வண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு என்ன மேலே கோவம்னு சொல்லி ஒரு பேச்சை போட்டு பாவக்காய் செடிக்கு வந்தாச்சுங்க. 4 நாளாக இவனை கவனிக்காம முட்டை பாவத்துக்கு 4 காய் வீணா போச்சுங்க. இதெல்லாம் உன்னை வீணா போற கூட மாட்டேன், அட்லீஸ்ட் விதைக்காச்சும் அவையாமா வாவான்னு சொல்லி தூக்கிட்டு வந்தாச்சு. ஒரு விதை தான் ஊனி விட்ட இவனும் குறைஞ்சது 5-6 கிலோ பாவக்காய் கொடுத்துட்டானுங்க. குழம்புக்கு எந்த காயும் இல்லைன்னு சொல்லி வீட்டை 4 சுத்து சுத்தினோம்னா அப்படி இப்படியும் ஏதோ ஒன்று கிடைச்சிருமுங்க. கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல வேட்டை தானுங்க. எப்படி 1 கிலோ காயாட்டு இருக்குங்க. வேலையெல்லாம் முடிச்சாச்சு, நீ உள் வேலைக்கு போயாச்சுங்க. மாவு காலி ஆயிடுச்சுன்னா யாருக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு கூழோ கஞ்சியோ எதுவாக இருந்தாலும் நாங்கள் குடிச்சுக்கோங்க. எங்க அம்மனிக்கு தான் தொண்டையில் இறங்குறது இல்லை இப்பெல்லாம். வீட்டு குட்டி அம்மனி வெஜ்ஜை விட நான்வெஜ் நல்லா பிரியமா சாப்பிடுவா. அப்படிங்க எங்க வீட்டு மெனுவே எங்க குட்டி அம்மனியோடது தானுங்க. அவரோட பாஷையில சொல்லணும்னா சீச்சி குழம்பு, சிக்கன் 65. டிஃபன் பார்த்தீங்கன்னா கம்பங்கூழும் முட்டையும் தான் வேக வச்சிருந்தனுங்க. கூழை பொறுத்த வரைக்கும் முன்னத்து நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் தயிர் ஊற்றி குடிக்கல தான் அது ஒரு டேஸ்டா இருக்குமுங்க. இப்பவே செஞ்சு கொஞ்சம் ஆற வச்சு தயிர் ஊற்றி குடிக்கல, அது ஒரு டேஸ்டா இருந்துச்சுங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து முட்டை தோலை கொடுத்து செடிக்கு போட்டு விடுன்னு சொன்னா ஓடி போய் ரோஸ் செடி தேடி விட்டு போட்டு ஓடி வந்துடுவனுங்க. எங்க வீட்டுக்காரு அப்படியே போடக்கூடாது, முட்டை தோலை பதப்படுத்தி தான் போடணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தா. அப்படிங்க நேரமாவே போய் சிக்கன் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா. அப்படிங்க 65க்கு நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் குழம்பு செய்ய போய்க்கலாம்னு சொல்லி ரெடி பண்ண போயாச்சுங்க. ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு 4-5 டைம் வாஷ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கழுவி எடுத்த சிக்கன் கூட கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கணுங்க. இந்த பொருள் வேற எந்த மசாலாவுமே நான் ஆட் பண்ணலைங்க. லைட்டா சால்ட்டை போட்டு கலந்து 1 மணி நேரம் விட்டுட்டேனுங்க. எடுத்து பொரிச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமுங்க. என்னோட ஸ்டைலில் என் வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி இந்த வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறேன். இருக்கிற கரம் மசாலா கொஞ்சம், வர கொத்தமல்லி, சீரகம், மிளகு கொஞ்சம், கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணுமுங்க. ஒரு சைடு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாமுங்க. ஒரு கையளவு சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுமுங்க. 2 தக்காளி அது கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாமுங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் இந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாமுங்க. இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை எண்ணெயிலேயே வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குங்க. கூடயே ஒரு கையளவு தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து இது ஒரு பேஸ்டா எடுத்துக்கணுமுங்க. போறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. குழம்புக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாமுங்களா. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 அரை ஸ்பூன் சோம்பு, 1 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கணுமுங்க. அரைச்சி வச்சு அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டை போட்டுட்டு சிக்கனையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணுமுங்க. 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா கொதி விடணுமுங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள குழம்பு சட்டியே உத்து பார்த்துட்டு இருக்காம ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டையும் வச்சு விட்டாச்சுங்க. சிக்கன் ஒரு 3/4 வந்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்கிற கரம் மசாலா தூளையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுமுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாங்க. கடைசியாக 1 ஸ்பூன் இந்த சிக்கன் மசாலாவை தூவி இறக்கணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழம்பு சட்டி வேலை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது இந்த நோண்டு வேலைக்கு வந்தாச்சு. மாதிரி விதை கிடைக்கிறப்ப எடுத்து வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப ஊனி முட்டுக்கலாமுங்க. பொரிக்கிற வேலையை முடிச்சாச்சுங்க. அடுத்தது பொரிக்கிற வேலைக்கு வந்தாச்சுமுங்க. இந்த வேலை நின்னாலும் இந்த வேலையை நிறுத்திடக்கூடாதுங்க. வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டாதான் வாரம் ஃபுல்லாக எந்த தொலையும் இல்லாமல் இருக்குமுங்க.
அந்த 2 வருஷமா காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேனுங்க. குவாலிட்டி சூப்பராக இருக்குதுங்க. மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கும் இந்த பாக்ஸஸ்லாம் வேணும்னா கீழே கமெண்ட்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ணையிலே இந்த பச்சை மிளகா காம்பை கிள்ளி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா மார்னிங் டைம் ஈஸியாக இருக்குமுங்க. வீட்டுக்காரு பால் வாங்கிட்டு வரையிலே எனக்கு நாளைக்கு தயிர் தான் வேணும் காலையிலன்னு சொல்லி ஆர்டர் போட்டாச்சுங்க. பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணுமுங்க. கொதிக்கிற பாலில் எப்பயுமே பெற போடக்கூடாதுங்க, திரிஞ்சு போய் 80% பால் ஆற விட்டுறணுமுங்க. இந்த வெகுன்னு இருக்கிற சூட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை ஊற்றி எடுத்தோம்னா அடுத்த நாள் தயிர் கேக்காட்டாக இருக்குங்க. மாவுக்கு மத்தியானமே ஊற வச்சிருந்தேனுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆட்டியும் வச்சாச்சு. காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்ச வேலைங்க நைட்டு 11 ஆச்சுங்க முடியறதுக்கு. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.